யார் இந்த விஷ்ணுமாயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனுடைய புத்திரன். சிவன் ஒரு முறை ஒரு மகிஷனுக்கு வரம் கொடுத்துருக்கார். என்ன வரம் கொடுத்துருக்காருன்னா, அதாவது தன்னுடைய சுய நினைவே இல்லாமல் இருக்கும்போது ஒருவன் ஒருத்தி தான் சுய நினைவே இல்லாமல் இருக்கும்போது பிறக்கும் ஒரு குழந்தையால் தான் என்னை கொல்ல முடியும்னு ஒரு மகிஷன் வரம் கேட்குறான். அப்போலாம் மகிஷினா என்ன அப்படின்னா அது ஒரு பட்டம். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஔவையார்லேயே நிறைய ஔவையார் இருந்தாங்கன்னு. அது மாதிரி மகிஷிங்கிறது என்னென்னா த டான், பட்ட மகிஷி. நம்மளுடைய மனைவியை என்ன சொல்லுவாங்க, பட்ட மகிஷி. அவ வீட்டோட பட்ட மகிஷி, பட்டம் வாங்கிட்டு வந்து ஆட்சிமை பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னு அர்த்தம், பட்ட மகிஷி. அந்த மாதிரி இந்த விஷ்ணுமாயாங்கிறவர் யார் அப்படின்னா, இந்த மகிஷியை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக, மகிஷியை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு ஐயப்பன் தானே பிறந்தான்னு சொல்லுவாங்க. அதான் நான் சொன்னேன், அது வேற மகிஷி, இது வேற மகிஷி, இது மாதிரி நிறைய மகிஷி